ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இதற்காக இந்த தேதியை உன் கண்களில் காட்டி இதையும் நீ கேட்கும்படி நான் செய்தேன் தெரியுமா? நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையே அற்புதம் நிறைந்ததாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். எதற்காக தெரியுமா? கிடைத்ததை நினைத்து திருப்தி அடையாமல் கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? எனக்கு தெரியும், மனித மனமே ஒரு விசித்திரமானதுதான். கிடைத்ததை விட்டுவிட்டு கிடைக்காததை நினைத்து தவித்து கொண்டே இருப்பது போல்தான் நீயும் உனக்கு கிடைக்காத விஷயத்தை நினைத்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். இன்று கிடைக்கும் நாளை கிடைக்கும் என நீ ஏங்கி தவித்ததையெல்லாம் முடித்து வைத்து உன் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உன் காத்திருப்பு காலத்தையும் உன் கஷ்ட காலத்தையும் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்காக நான் ஓடோடி வந்துவிட்டேன். நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் அப்படியே நிறைவேறப் போகிறது. இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள அவசியமே இருக்காது என் செல்லமே. அமைதியான கடல் என்பது ஆழம் இல்லாதது போலத்தான் தோன்றும். அதே போல உன் மனமும் உன்னுடைய எண்ணமும் பொறுமையானதாக நம்பிக்கை நிறைந்ததாக இருந்தால் நிச்சயம் அது ஆழத்தை காட்டிலும் மிகப்பெரிய பலம் நிறைந்ததாக இருக்கும். நான் சொல்வது புரிகிறதா? பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலும் அதை எப்பாடுபட்டாவது எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தான் இப்போது உனக்காக அரங்கேற்றப் போகிறேன் என் செல்லமே. ஆசைப்படுவது எல்லாவற்றையும் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது மனித வாழ்க்கைக்கு நல்லதுதான். இருந்தாலும் உன் வராகியம்மா நான் உனக்கானதை செய்து கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு உதவி செய்வேன் என நீ முழுவதுமாக என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன்? நிச்சயமாக உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான நல்ல நாளாகத்தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என ஆசைப்பட்டால் அது சரியானதாக இருக்காது அல்லவா? நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடியே நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான வெற்றி மிகுந்த வாழ்க்கையை கொடுக்கத்தான் போகிறேன். வெற்றி பெறும் நேரத்தை காட்டிலும் சிறந்தது என்ன தெரியுமா? எப்போது உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழுகிறாயோ அந்த நேரம்தான் உனக்கான வெற்றிக்கான நேரம். எப்போதுமே என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிரு. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு நிமிடமும் சாதாரண காகிதமாக பறந்து போய் விழுகக்கூடாது. பெரிய மரமாக முளைத்து வரக்கூடிய ஒரு சிறிய விதையாக நீ கீழே போய் விழுகலாம் என் செல்லமே. கீழே விழுவதில் எந்த தவறும் இல்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த விதையானது முளைத்து பெரும் மரமாக வருமல்லவா? அதே போலதான் உன்னை நானும் பெரிய ஆலமர விருட்சமாக வளர வைப்பேன். எல்லா உனது கனவுகளையும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி நீ என்னை நம்பியதின் பலனாக நான் உனக்கு இதை செய்து கொடுத்து விட்டேன் என நீ எல்லோரிடமும் சொல்லி பெருமை கொள்ளக்கூடிய வகையில் உனக்கான சந்தோஷம் நிறைந்த வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. எப்போது மற்றவர்களிடம் நீ நன்றாக பேசுகிறாய், சிரிக்கிறாய், உரிமை எடுத்து கோபப்படுகிறாய், எல்லாம் சரிதான். ஆனால் அடுத்தவரிடம் நீ உரிமை எடுக்கும்போது அவர் அதற்கு தயாரா? நீ பேசுவதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாரா? நீ கோபப்பட்டால் புரிந்து கொள்வாரா என ஒரு கணம் யோசித்து விட்டு பேச பழகு. அனுமதி இல்லாமல் நீ எடுக்கக்கூடிய உரிமை என்பது தேவையில்லாத வருத்தத்தை உனக்குள் உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் சொல்லுகிறேன். ஏனெனில் எல்லா மனிதர்களும் இங்கு எல்லாரிடமும் நன்றாக சிரித்து பேசி பழகுவார்கள். ஆனால் உரிமையோடு யாராவது கோபித்து கொண்டால் உடனே அதை சண்டையாக்கி பிரச்சனையாக்கி ஒதுங்கி போய்விடுவார்கள். அதனால்தான் நீ யதார்த்தமாக கோபப்படுவதையும் யதார்த்தமாக பேசுவதையும் கூட யாரும் பிரச்சனையாக்கி விடக்கூடாது என பேசும்போதும் செய்யும் செயல்களிலும் கவனமாக இருக்கச் சொல்கிறேன். நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களை கடைப்பிடித்து வாழப்பார் என் செல்லமே. பொருட்களைத்தான் தேவைக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர மனிதர்களை தேவைக்கு ஏற்படும் போது தேடி ஓடிப்போய் பயன்படுத்தக்கூடாது. மனிதர்களை நேசிக்க வேண்டுமே தவிர பொருட்களின் மீது அதிக நேசத்தை வைக்கக்கூடாது. என்ன சொல்ல வருகிறேன் தெரிகிறதா? பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை அல்ல. மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை அல்ல. எதற்கு எந்த மதிப்பை கொடுக்க வேண்டுமோ அதற்கு அந்த மதிப்பை கொடுத்தால்
உன் வாழ்க்கை நிச்சய மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இப்போது வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பொருட்களைத்தான் அதிகம் நேசிக்கிறார்களே தவிர, வீடு நிறைய பொருட்களை சேர்த்து வைத்து கொள்ள யோசிக்கிறார்களே தவிர, வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் வயதானவர்களையும் முதியவர்களையும் ஒதுக்கி வைத்து அவர்கள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். தேவை என்றால் அவர்களை தேடி போகிறார்களே தவிர, தேவை இல்லாவிட்டால் தூக்கி தூரமாய் போடுவதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள். அதனால்தான் இதை சொல்கிறேன். இவன்தானே அவன்தானே என நீ யாரையும் அலட்சியம் செய்து விடாதே. யாரையும் மதிப்பு குறைவாக நடத்திவிடவும் வேண்டாம். ஏனெனில் அப்படி நீ ஒதுக்கி வைக்கக்கூடிய மனிதர் ஒரு நாள் இவரா என்று மிரள வைக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார். அதனால்தான் எல்லா மனிதர்களிடமும் எப்போதும் சரியான மரியாதையை கொடுத்து பேசி பழகச் சொல்கிறேன். அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடி போகாதே என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணமும் நல்ல எண்ணமும் எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறாய் என நான் சொல்லட்டுமா? நமது சொந்தம், நமது உறவு, நமது கூட பிறந்தவர் என நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாய். அவர்கள் அலட்சியம் செய்தாலும், அவர்கள் சண்டை போட்டு பிரச்சனைகள் செய்தாலுமே கூட மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி போய் நீ பேசுவதால் உன்னை அவர்கள் அவமானமாகத்தான் நினைக்கிறார்களே தவிர, உனக்கான வெகுமானத்தை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலும், உண்மை அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்திலும் உன் அன்பை வீணாக்காதே என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லை என வருந்துவதை விட, அவர்கள் உனக்கானவர்கள் இல்லை என கடந்து சொல். உன் பாதையில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் உனக்கான உன்னை போன்ற நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை தேடி வரும்படியும் உன்னுடன் நட்பு பாராட்டும்படியும் நான் செய்து காட்டுவேன். மனிதர்கள்தான் உனக்கு துணையாய் இருக்க வேண்டுமே தவிர, பொய் பாசம் காட்டக்கூடிய நடிகர்கள் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. பல பேர் இங்கு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும். ஏனெனில் பல பேர் மற்ற மனிதர்கள் வேண்டும், தேவைக்காக அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுவது போல் நடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னேன், உண்மையாகவே நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன்னுடன் நட்பாக வைத்துக்கொள் என்று. நீதான் வேண்டுமென உன்னை தேடி வருபவர்களை ஒருபோதும் விட்டு விலகாதே. ஆனால் தன் தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வருபவர்களை உன்னை நெருங்கக்கூட விடாதே என் செல்லமே. உன் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் நான் கடந்து செல்வேன். என்னுடன் துணையாய் இருப்பது என் வராகியம்மா என்கிற நம்பிக்கை எப்போது உனக்குள் வருகிறதோ அப்போதே உனது துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போய்விடும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒன்றுதான். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் வராகியம்மா என் மீது பாரத்தை போட்டுவிடு. அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு. தாமதங்கள் தான் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். என்ன நடந்தாலும் நல்லதுக்கே. என்ன நடந்தாலும் அதை உன் வராகியம்மா நான் சரி செய்வேன் என கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை வாழப்பார். பார்ப்பவன் என்ன நினைப்பானோ என பயந்து கொண்டே நீ வாழ வேண்டாம். உன்னை படைத்த இறைவன் என்ன நினைப்பான் என பயந்து வாழ்ந்தால் உன்னுடைய செயல்கள் சரியாக, சிறப்பானதாக, நேர்மையானதாக இருக்கும். அப்படி நல்ல செயல் செய்கிற உனக்கு உன் வராகியம்மா நானும் துணை நிற்பேன்.